ஒரு ஜெம்ஸ் முட்டாயை எடுத்துட்டோம்னா பிசாசு கட்டின கோட்டை எல்லாம் உருவிரும். பிரைஸ் காட். அது மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டோம்னா நமக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கோட்டைகள் எல்லாம் விழுகிறது. பிரைஸ் காட். ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன் பாப்பா என்ன பார்த்து. வா எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி சில நல்ல நல்ல அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் பாருங்களேன். இயல்பாகவே சிலருக்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுனாலே பிடிக்காது. நம்ம இயல்புக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த 120 வயசுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு டயலாக் வருது, என்னன்னா, வழக்கத்தை கிழிக்கிறவர்கள் நீங்கள், நீங்கள் வழக்கத்தை கிழிக்கிறவர்கள். பிரைஸ் காட். நிறைய பேர் வஸ்திரத்தை கிழிக்கிறவங்க. நான் சொல்றேன், நீங்களும் நானும் வஸ்திரத்தை கிழிக்கிறவர்களாய் அல்ல, உலக வழக்கங்களை கிழிக்கிறவர்களாய். ஓ ரபா சலா கதரா லேகே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி வந்தபோது கர்த்தருடைய சேனைகளாய் செங்கடலை கிழித்து கொண்டு முன்னேறி சென்றார்களோ, பயங்களை, கவலைகளை, மரணத்தை, பலவீனத்தை, வியாதியை கிழித்து கொண்டு முன்னேறுகிறவர்கள் அழுகையின் நீரூற்றை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை கண்டு விலகி போயிட மாட்டாங்களாம். அதுல ஒருவன் நடந்து அதையே நீரூற்றாக்கிக் கொள்ளுவார்கள். கையத்தட்டி கையத்தட்டி. Praise God.